ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். திருவடி சூலம் செங்கல்பட் லைனில் இருக்க அங்கே தான் போயிருந்தோம். பைரவர் கோயிலும் பக்கத்தில் இருந்துச்சு, அங்கேயும் போனோம். ஜனவரி 9ஆம் தேதி காலையில் தான் கிளம்பி போயிருந்தோம் சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு. நான் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் இந்த கோயிலுக்கு வரல. அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து காணும் பொங்கலுக்கு வந்து இந்த கோயிலுக்கு தான் விசிட் பண்ணுவோம். நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். மகாபலிபுரம் பீச், அதுக்கப்புறம் இந்த 2 கோயில் மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் வரேன். ரொம்ப வந்து நிறைய டிஃப்ரெண்ட் அதிகமாக இருந்துச்சு. நிறைய சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கோயில் டெவலப் ஆகிருந்துச்சு எல்லாமே. இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து எடுத்தேன். ஏன்னா கேமரா வந்து அலோட் கிடையாது சில கோயிலில், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிளிப்பிங் மட்டும் தான் எடுத்தது. அதுவும் வந்து அங்கே என்னால் கருமாரியம்மன் கோயிலில் வந்து சுத்தமாக எடுக்கவே முடியல. இங்கே மட்டும் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து மகாபலிபுரம் இருக்கும் இல்லையா, ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் தான் இருக்கும் டிஸ்டன்ஸ். ஸோ அங்கேயும் போயிட்டு பீச்சுக்கும் போயிட்டு பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கும் போனோம். நமக்கும் ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு பீச் பக்கம்லாம் போய். அதனால் வந்து மகாபலிபுரம் பீச் விசிட்டிங் 1 ஹவர் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பாப்பா நல்லா வந்து விளையாடினா, என்ஜாய் பண்ணால். நல்லா விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 4:30க்கெலாம் வந்துட்டோம். மதியம் வந்து சாப்பிடல 4 மணிக்கு தான் வந்து சாப்பிட்டோமே மதியம். ஸோ சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் வந்து இங்கேருந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் தான் ஆகும். 1 ஹவர் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ பைக்லேயே தான் போனோம். தன்வி நல்லா என்ஜாய் பண்ணால். எப்பவுமே வந்து நம்ம வீட்டிலேயே வேலையெல்லாம் பார்க்குறத விட இதை மாதிரி எப்போயாச்சும் ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வெளில போயிட்டு வந்தோம்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். நான் வந்து லக்கேஜ் ஹோல்டர் எல்லாத்தையும் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராட்டினம் சுற்றுவாங்களே, அதுலேயும் வந்து விளையாட வச்சு அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.